ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊமைத்துறை. ஊமைத்துறை அண்ணனும் தம்பியும் வீரபாண்டியன், ஊமைத்துறை, குமாரசாமி ஆகிய மூவரும் உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மூவரும் பாளையப்பற்றுமிக்க வீரர்கள். இவங்க 3 பேருமே பாளையத்து மேலே பற்றுமிக்க வீரர்கள். இவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தோன்றா துணையாய் இருந்தார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு துணையாக இருந்திருக்காங்க. குறிப்பாக ஊமைத்துறை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக பாளையக்கார போரில் பிரதான பங்கேற்றார். ஊமைத்துறை ஆங்கிலேயருக்கு ஆப்போசிட்டாக போர்களில் நிறைய ஈடுபட்டிருக்காரு. 1798 ராமநாதபுர சேதுபதி அரண்மனையில் கட்டபொம்மன் உயிருக்கு நேரவிருந்த நேரத்தில் ஆங்கிலேய பாதுகாவலர் வீரர்களுடன் போரிட்டு கட்டபொம்மன் தப்பி செல்ல காரணமாக இருந்தது யாருன்னா ஊமைத்துறை. இது நம்ம லாஸ்ட்டாக கட்டபொம்மன் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். பின்னர் 1799 மேஜர் பானர்மேன் பாஞ்சாலக்குறிச்சி கோட்டை மீது பீரங்கி தாக்குதல் நடத்தி உள்ளே நுழைந்த பொழுது அவர்கள் தீரத்துடன் எதிர்கொண்டு போராடி அவர்களது தாக்குதலை தடுத்து நிறுத்தினவர் யாருன்னா ஊமைத்துறை தான். கோட்டையை கைப்பற்றிய ஆங்கிலேயர் ஊமைத்துறையை கைது செய்து பாளையக்கோட்டை சிறையில் அடைத்தார். கோட்டையை கைப்பற்றின ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, ஊமைத்துறையை கைது செஞ்சு பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சிட்றாங்க. 1801 பிப்ரவரி மாதம் சிறையிலிருந்து தப்பிய ஊமைத்துறை எப்போ தப்பிக்கிறாருன்னா 1801 தான் தப்பிக்கிறார். 1801 பிப்ரவரி மந்த் தப்பிச்சு போயிடுறார். பிப்ரவரி மாதம் சிறையிலிருந்து தப்பிய ஊமைத்துறை கட்டபொம்மன் விட்டு சென்ற ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்தார். சிறையிலிருந்து ஊமைத்துறை தப்பி வீரச் செயலை ஆக்ராவிலிருந்து தப்பிய சிவாஜியின் தீர செயலுக்கு போன்றது என்று ஒப்பிடுகிறார் பேராசிரியர் ராஜு காளிதாஸ். ஆக்ராலேருந்து சிவாஜி தப்பிச்சு வருவார்ல, அதுக்கு ஈக்குவலாக ஊமைத்துறை தப்பிச்சதை யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜு காளிதாஸ் அவர் சொல்கிறாரு. தூத்துக்குடி தாக்குதல் 1801 தூத்துக்குடி தாக்குதல் 1801 பாளையங்கோட்டையிலிருந்து தப்பிய ஊமைத்துறை பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை புதுப்பித்து கட்டினார். பிற பாளையக்காரர்களை ஒன்று திரட்டி ஒருங்கிணைத்து மற்றொரு கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியை மேற்கொண்டார். எட்டயபுரம் ஊத்துமலை பாளையக்காரர்களை தவிர பிற திருநெல்வேலி பாளையக்காரர்கள் ஊமைத்துறையோடு சேர்ந்து யார் சேரலைன்னா எட்டயபுரம் ஊத்துமலை பாளையக்காரர்களை தவிர பிற பாளையக்காரர்கள்லாம் ஊமைத்துறையோடு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராட ஆதரவளித்தனர். சிவகங்கை மருது பாண்டியன் அனுப்பிய படை வீரர்களையும் சேர்த்து கொண்ட ஊமைத்துறை 1801 மார்ச் மாதம் 3ஆம் தேதி தூத்துக்குடியை தாக்கி கைப்பற்றினார். அப்போ தூத்துக்குடி தாக்குதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1801 மார்ச் 3 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1801 மார்ச் 3 ஊமைத்துறை தலைமையில் செயல்பட்ட கூட்டுப்படைக்கு கிடைத்த குறிப்பிடத்தக்க வெற்றியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றுகை முறியடிப்பு 1801 ஆங்கிலேயர் பாஞ்சாலக்குறிச்சியை கைப்பற்றும் முயற்சியை கைவிடவில்லை. ஆங்கிலேயர் பாஞ்சாலக்குறிச்சியை கைப்பற்றுறது அப்படின்ற எண்ணத்தை கைவிடலை. அவர்கள் திருவிதாங்கூர் மன்னர் அனுப்பிய படையின் துணை கொண்டு திருவிதாங்கூர்லேருந்து மன்னர் படை அனுப்பியிருப்பார். அதோட துணையில் தளபதி காலின் மெக்காலே தலைமையில் தளபதி காலின் மெக்காலே தலைமையில் 1801 மார்ச் 13 1801 மார்ச் 3ஆம் தேதி முற்றுகை பண்ணியிருப்பாங்களா தூத்துக்குடி. இதுக்கப்புறம் 1800 மார்ச் மாதம் 13 10 நாள் கழித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 நாள் கழித்து பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டனர். யார்? காலின் மெக்காலே. ஊமைத்துறையையும் அவரது சகோதரர் தளவாய் குமாரசாமியையும் அவர்களது வீரர்களும் ஆங்கிலேயரின் தாக்குதலை உறுதியுடன் எதிர்கொண்டனர். இந்த வாழ்வா சாவா போராட்டத்தில் ஆங்கிலேயர் பலர் உயிரிழந்தனர். ஆங்கிலேயர் படை பின்வாங்கியது. ஆங்கிலேயர் பின்வாங்கிட்டாங்க. ஆங்கிலேயர் முற்றுகை முறியடிக்கப்பட்டது. இந்த இரண்டாவது வெற்றியால் ஊமைத்துறை வீரக்கரம் மேலோங்கி நின்றது. இதில் ஆங்கிலேயர் தோத்துட்டாங்க. ஊமைத்துறை வெற்றி பெற்றுட்டார். மீண்டும் முற்றுகை 1801 தான் இவ்வளவும் நடக்குது. முற்றுகை தோல்வி. பாஞ்சாலக்குறிச்சி கோட்டை முற்றுகை தோல்வி தளபதி காலின் மெக்காலேக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. எனினும் அவர் மீண்டும் முற்றுகையிட்டு அக்கோட்டையை கைப்பற்ற திட்டமிட்டார். அவர் தோத்துட்டாரு, இருந்தாலும் மீண்டும் முற்றுகையிட்டு கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். மெக்காலே சென்னை, ஆற்காடு, திண்டுக்கல், திருச்சி, மலபார் பகுதியிலிருந்து படைகளை திரட்டினார். மெக்காலே எங்கேருந்துன்னா சென்னை, ஆற்காடு, திண்டுக்கல், திருச்சி, மலபார் பகுதியிலிருந்து படையெல்லாம் திரட்டியிருக்காரு. தஞ்சை மன்னர் சரபோஜியும் புதுக்கோட்டை தொண்டைமானும் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தாங்க. தஞ்சாவூரில் இருந்த சரபோஜியும் தொண்டைமானும், புதுக்கோட்டை மன்னன் யாருன்னா தொண்டைமானும் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரபோஜி, தொண்டைமான். ஓகேவா? அடுத்தது 1801 மே மாதம் 1801
மே மாதம் 24ஆம் தேதி லெப்டினன்ட் கர்னல் அக்னியூ தலைமையில் ஆங்கிலேயர் கூட்டுப்படை பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டது. 1801 மே மாதம் 24 53 நாட்கள் தொடர்ந்து கோட்டை மீது பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டது. 53 நாட்கள் தொடர்ந்து கோட்டை மேலே பீரங்கி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாள்? 53 நாள். அக்னியூ யார் பண்ணனா? லெப்டினன்ட் கர்னல் அக்னியூ பண்ணியிருக்காரு. 1801 மே மாதம் 24ஆம் தேதி 53 நாட்கள் தொடர்ந்து பண்ணுறாங்க. இரு தரப்பில் பலத்த சேதம் ஏற்பட்டது. இறுதியில் கோட்டை கைப்பற்றப்பட்டது. ஊமைத்துறை பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார். இதுலேயும் தப்பிச்சிட்டார். காளையர் கோவில் கிளர்ச்சி 1801 பாஞ்சாலக்குறிச்சியிலிருந்து தப்பி சென்ற ஊமைத்துறை காளையர் கோவில் காட்டுக்குள் மருது சகோதரர்களை சந்தித்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டு ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினார். மருது சகோதரர்கள் கூட போய் சேர்ந்துக்கிட்டு எதிர்த்து போராடுறாரு. மருது சகோதரர்கள் துவங்கிய ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு தென்னிந்திய கிளர்ச்சியில் பேரார்வத்துடன் பங்கேற்றார் ஊமைத்துறை. காளையர் கோவில் கிளர்ச்சி கேந்திரமாயிற்று. தளபதி மெக்னின் இது என்னென்னா இங்கே ஸ்கூலில் என்னென்னா மெக்காலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மெக்னின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தலைமையில் காரைக்குடி வந்த ஆங்கிலப்படை. எங்கே வந்திருக்காங்கன்னா காரைக்குடி வந்த ஆங்கிலப்படை. காரைக்குடிக்கு வந்த ஆங்கிலப்படை ஊமைத்துறையின் தலைமையின் கீழ் வந்த படை சுற்றி சூழ்ந்து கொண்டு தாக்கியது. இத்தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத மெக்கனின் படை பின்வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பின்வாங்கிய ஆங்கிலப்படை திருச்சி, திருவிதாங்கூர், புதுக்கோட்டை, இலங்கை ஆகிய இடங்களில் வந்து உதவி படையுடன் கர்னல் அக்னியூவின் தலைமையில் 1801 செப்டம்பர் மாதம் காளையர் கோவில் தாக்கினார். சிவகங்கையோட பல பகுதிகள் கைப்பற்றிட்டாங்க. இன்ஸ் மற்றும் பிளாக்பர்ன் மெக்காலே தலைமையின் காளையர் கோவில் மீது மும்முனை தாக்குதல் நடத்தப்பட்டது. இன்ஸு, பிளாக்பர்ன் அப்புறம் மெக்காலே. இத்தாக்குதலை தீரத்துடன் எதிர்கொண்ட ஊமைத்துறை காளையர்கோவில் ஆங்கில படையால் கைப்பற்றப்பட்ட பிறகு திண்டுக்கல்லில் தப்பி சென்றார். எங்கே போயிட்டார்? திண்டுக்கலுக்கு போயிட்டார். திண்டுக்கல் தாக்குதல் 1801. திண்டுக்கல் தாக்குதல் எல்லா தாக்குதலுமே 1801 தான். திண்டுக்கலுக்கு தப்பி சென்ற ஊமைத்துறை 3 நாட்களுக்கு சில ஆயுதம் தங்கிய வீரர்களை திரட்டினார். பின்னர் விருப்பாட்சியை கைப்பற்றி அதன் அடர்ந்த காடுகளுக்கு சென்று ஊமைத்துறை போராட்டம் தொடர்ந்தார். பின்னர் திண்டுக்கல்லில் ஜோன்ஸ் தலைமையில் படையை தோற்கடித்தார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோற்கடித்தார். ஊமைத்துறையின் படை வீரர்கள் எதிரிகளை விருப்பாட்சியிலும் சேத்திரம்பட்டியிலும் இடைமறித்து தாக்கினர். தோல்வியடைந்த ஊமைத்துறையும் அவரது படைகளும் திண்டுக்கல் பள்ளத்தாக்கில் பதுங்கிட்டாங்க. ஆங்கிலேய படை அவர்களை துரத்தி சென்று தாக்கியது. 3 நாட்கள் உணவின்றி வாடிய கிளர்ச்சியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட கிளர்ச்சி தலைவர்கள் கொடூரமாக தண்டிக்கப்பட்டனர். 1801 நவம்பர் 16 1801 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஊமைத்துறையும் அவரது இளைய சகோதரர் செவத்தையாவும் சிரச்சேதம் செய்யப்பட்டதாக ஜேம்ஸ் வெல்ஷ் தனது இராணுவ நினைவு குறிப்புகளில் அப்படின்ற ஒருத்தர் இராணுவ நினைவு குறிப்புகளில் குறிப்பிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் மதிப்பீடு. வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றவர்கள். இவ்விருவரும் பாஞ்சாலக்குறிச்சி பாளையத்தின் சுதந்திரத்திற்காக ஆற்காட்டு நவாப் ஆங்கிலேய கம்பெனி ஆதிக்கத்தை எதிர்த்து இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்து போராடியவர்கள். அண்ணன் விட்டு சென்ற பணியை தம்பி தலைமேற்கொண்டு தொடர்ந்தார். பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி வந்த ஊமைத்துறை பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை புதுப்பித்து பலப்படுத்தினார். தூத்துக்குடி தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தினார். பாஞ்சாலக்குறிச்சி முற்றுகையிலிருந்து ஆங்கில படையை பின்வாங்கச் செய்தார். பாஞ்சாலக்குறிச்சி மீண்டும் தாக்கப்பட்ட பொழுது தீரத்துடன் எதிர்கொண்டு காளையர் கோவில் கிளர்ச்சியின் போது திண்டுக்கல் தாக்குதல் போதும் எதிரிகளை திணற செஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊமைத்துறையும் அவரது இளவல் துரைசிங்கம் செவத்தையாவை தான் துரைசிங்கம்னு சொல்லுவாங்களா, துரைசிங்கம் மருது சகோதரர்களுடன் சேர்ந்து விரிவான ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றனர். ஊமைத்துறை போதிய ராஜதந்திரி போர் முறைகளையும் நுட்பங்களையும் உக்திகளையும் கைவர கற்றவர். பிற பாளையக்கார போராளிகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய தலைமை திறம் மிக்கவர். ஆங்கில ஆதிக்கத்தை இறுதி வரை எதிர்த்து போராடி உயிர் தியாகம் செய்தவர். தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றின் போராளிகள் பட்டியலில் இடம்பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஊமைத்துறை என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊமைத்துறையை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லியிருக்காங்க. இதோட ஊமைத்துறை டாபிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா அரசி வேலு நாச்சியார். இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.